ஒரு சில மாதங்களாகவே ஜனநாயகன் படத்துடைய பிரச்சனை நீடித்து கொண்டே போகுது. கடந்த மாதம் 9ஆம் தேதியே இந்த திரைப்படம் திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆக வேண்டி இருந்தது. படத்திற்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கவில்லை அப்படின்றதுனால படக்குழு பாத்தீங்கன்னா வழக்குமே தொடர்ந்தாங்க. சென்சார் குழுவுடன் இணக்கமாக போயுமே தற்போது ஜனநாயகன் திரைப்படத்துடைய ரிலீஸ் தள்ளி போவதாக சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனா தமிழக சட்டமன்ற தேர்தல்ல தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு சில வாக்குகள் அதிகரிக்கும் அப்படின்றதுனால தமிழக அரசாங்கம் தான் மறைமுகமாக இந்த சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு முன்பே சொல்லப்பட்டது. இது தமிழக வெற்றி கழகத்தால நேரடியாகவே சொல்லப்பட்டது. அதாவது பாஜகவும் திமுகவும் ஒன்றுதான், வெளியில தான் வேற வேற மாதிரி பேசிக்கொள்றாங்க, ஆனால் இருவருமே ஒன்று அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் அடிக்கடி பல மேடைகள்ல சொல்வதுண்டு. சோ அதே போன்றுதான் பாஜகவுடைய உதவியுடன் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண விடாதபடி திமுக தற்போது பல வித்தைகளை கையில் எடுத்திருக்காங்க. அதாவது இந்த திரைப்படம் எப்படியாவது ரிலீஸ் பண்ணியே ஆக வேண்டும் அப்படின்ற கட்டாயத்துல இருந்தது. சோ படத்துல இவங்க சொன்ன அத்தனை கட்களையுமே படக்குழுவும் பண்ணாங்க. ஆனால் தற்போது பாத்தீங்கன்னா இந்த படத்திற்கு இன்னமுமே சென்சார் சான்றிதழ் கொடுக்கல. மறுதணிக்கை செய்துமே ஏன் சென்சார் சான்றிதழ் கொடுக்கவில்லை அப்படின்ற கேள்வி பலருக்குமே இருந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில வாரங்களை அப்படியே ஓட்டிட்டா தமிழக சட்டமன்ற தேர்தல் வந்துவிடும். கண்டிப்பாக அந்த நிலையில படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. ஆகஸ்ட்ல தான் படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையுமே ஏற்படும். சோ அதற்காக தான் தற்போது திமுக இந்த திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்களா. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவங்களை எச்சரித்தும் சென்சார் போர்டை எச்சரித்துமே தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் அவர்கள் பேசியிருப்பது தற்போது சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சங்கீதா விஜய் அவர்களும் தளபதி அவர்களுமே ஒன்றாக அல்ல அப்படின்ற சர்ச்சை ஒரு சில வருடங்களாகவே இருந்தது. ஆனால் தற்போது சங்கீதா பேசியிருப்பது அது முற்றிலும் தவறு அப்படின்றத உறுதி பண்ணிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.